Hello friends, welcome back to another video. இந்த வீடியோ நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா நம்ம ஆக்சிடென்டலா கூகுள் போட்டோஸ்ல இருந்து நம்மளோட போட்டோஸ் வந்து டெலீட் பண்ணிட்டோம்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்றது தான் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ போட்டோஸ் வந்து எப்படி ரெக்கவர் பண்றது, அதுக்கு எந்தெந்த விதமான ஸ்டெப்ஸ், சோ இதெல்லாமே வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நம்புறேன். சோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா அந்த லைக் போட மறந்துடாதீங்க. இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் போட்டோஸ்ன்றது வந்து கூகுளே வந்து நமக்கு வந்து இன்பில்ட்டா வந்து கொடுக்குற ஆப் தான் வந்து. ஸோ இந்த கூகுள் போட்டோஸ் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து சின்க்ரனைஸ் வந்து பண்ணீங்கன்னா உங்க போன்ல எடுக்கிற ஒவ்வொரு போட்டோஸுமே வந்து கூகுள் போட்டோஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து சின்க்ரனைஸ் ஆகிட்டு சேவ் ஆக ஆரம்பிச்சிருங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து கூகுள் போட்டோஸோட ஒரு ஓவரால் ஓவர்வியூன்னு நீங்க வந்து வச்சுக்கலாம். உங்களோட மொபைல்ல வந்து இந்த கூகுள் போட்டோஸ் இல்லைன்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல வந்துமே இந்த கூகுள் போட்டோஸ் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டோஸ் வந்து கூகுள்ல சேவ் ஆயிருக்கிறது வந்து நம்ம கூகுள் போட்டோஸ்ல வந்து பாத்துக்க முடியும். இது வந்து எப்படி வந்து ஆப் மூலியமாவும் சரி இல்ல வந்து பிரவுசர் மூலியமாவும் சரி நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்றதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல்ல இருந்து எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தான் வந்து பார்க்க போறோம். நான் இந்த சைட்ல வந்து ஸ்கிரீன் ஷேர் வந்து போடுறேன். சோ நீங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு எப்படி வந்து கூகுள் போட்டோஸ் வந்து ரெக்கவர் பண்றதுன்னு நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் போட்டோஸோட ஆப் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல தெரியற மாதிரி தான் வந்து இருக்குமே. ஓபன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இப்படிதான் வந்து ஷோ ஆகுமே. ஸோ இது எல்லாமே வந்து கூகுள் போட்டோஸ்ல சின்க்ரைஸ் பண்ண போட்டோஸ் வந்து நான் 2 போட்டோஸ் வந்து டெலீட் பண்ணியா வச்சிருக்கேன் முன்னாடியே. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து உங்களுக்கு இருக்கும். போட்டோஸ் இருக்கும், சர்ச் இருக்கும், ஷேரிங் இருக்கும், லைப்ரரி இருக்கு. ஸோ இதுல நம்ம எங்க போனோம்னா லைப்ரரிக்குள்ளார வந்து போகணும். லைப்ரரிக்குள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேவரட்ஸ், யூட்டிலிட்டிஸ், அச்சீவ்ஸ் அண்ட் தென் பின்னு சொல்லிட்டு இருக்கும். பின்னில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்பின் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த பின்ல தான் வந்து நம்ம ஆக்சிடென்டலா டெலீட் பண்ண போட்டோஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆக்சிடென்டலா நான் வந்து டெலீட் பண்ண போட்டோஸ் வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த போட்டோஸ்ல எது வந்து நமக்கு வேணுமோ அந்த போட்டோஸ் வந்து நம்மளால செலக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா நீங்க வந்து அந்த போட்டோஸை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் சிம்பிள் இதே மாதிரி காமிக்கும். ஸோ இந்த செலக்ட் சிம்பிள் காட்டுறதுக்கு அப்புறமேட்டா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட், ரீஸ்டோர்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ இன்கேஸ் வந்து நீங்க இதுலயும் டெலீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனண்டா இந்த போட்டோஸ் வந்து டெலீட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க வந்து ரீஸ்டோர் கொடுக்குறீங்கன்னா இந்த போட்டோஸ் வந்து ரீஸ்டோர் ஆகும் உங்களோட ஃபைல் லொகேஷன்லயே போயிட்டு. ஸோ நான் வந்து இப்போ ரீஸ்டோர் வந்து கொடுக்குறேன் பாருங்க. ரீஸ்டோர் கொடுத்தோம்னா ரீஸ்டோர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து பாப் அவுட் ஆகும். ஸோ இந்த ரீஸ்டோர் ஆன போட்டோஸ் வந்து நம்ம எங்க பார்க்கலாம்னா மறுபடியும் வந்து போட்டோஸோட டேப்ல வந்துட்டு போட்டோஸோட டேப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம எடுத்த போட்டோஸ்ல வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆயிடுங்க. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. நம்ம வந்து ஆப் மூலயமா வந்து போட்டோஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்மளோட பிரவுசர்லயும் வந்து பண்ண முடியும். பிரவுசர்ல வந்து எப்படி பண்றதுன்னா நீங்க வந்து உங்களோட கூகுள் பிரவுசரே வந்து எடுத்துங்க. கூகுள் பிரவுசர் எடுத்துட்டு சர்ச்ல போயிட்டு photos.google.com வந்து டைப் பண்ணுங்க. photos.google.com நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நீங்க லிங்க் பண்ணலாம். உங்களுக்கு அக்கௌண்டோட ஸ்கிரீன் வரும். நீங்க அதுக்கப்புறமேட்டா எந்தெந்த அக்கௌண்ட் வந்து நீங்க டெலீட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோர் ஆன போட்டோஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். இதுல என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஆரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா, இங்க கூட எனக்கு 1ன்னு காமிங்க பாருங்க. சோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து ஸ்டோர் ஆகும். போட்டோஸ், எக்ஸ்ப்ளோர், ஷேரிங், யூஸ், ட்ராஷ். சோ நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்ல எதுக்குள்ளார போனோம்னா ட்ராஷ்குள்ளார வந்து போகணுமே. கேஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா அந்த போட்டோஸ் எல்லாமே ட்ராஷ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டோர் ஆகும். இங்க இருந்து நம்ம டெலீட் பண்ணாதான் பர்மனண்டா வந்து டெலீட் ஆகும். சோ என்ன பண்ணணும்னா நம்ம மறுபடியும் வந்து நம்ம வந்து ஆப்ல கொடுத்த மாதிரி வந்து இதை நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா டெலீட்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து ரெஃப்ரெஷ் மாதிரி காமிக்கும் பாத்தீங்களா, இதுதான் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஷன். ஓகேவா, இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த போட்டோஸ் பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். சோ நம்ம வந்து இந்த போட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ரீஸ்டோர் பட்டன் வந்து நம்ம கொடுத்தனா கீழே வந்து ரீஸ்டோரிங் காமிக்கும். ஒன்ஸ் வந்து நமக்கு ரீஸ்டோரிங் ஆயிடுச்சுன்னா ரீஸ்டோர்னு வந்து நமக்கு காமிக்குங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் வந்து போட்டோஸ்ல போயிட்டு நம்ம செக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டெலீட் ஆன ஃபைல் வந்து ரீஸ்டோர் ஆயிருக்கும். சோ இதுதான் வந்து
2 விதமா வந்து நம்மளால போட்டோஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் கூகுள் போட்டோஸ்ல. இன்கேஸ் நம்ம ஆக்சிடென்டெல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டா. இதான் வந்து இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி இருக்குன்னா, நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பேண்ட் பத்தி தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இந்த பேண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க போடுங்க. இது எந்த பேண்ட்னு வந்து கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணி போடுங்க கமெண்ட்ல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.